வணக்கம். சிறகடி காசு சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து மீனாவும் தான் ரூம் கட்டி தனியாக வாழ்கிறதுக்கு பணம் சேர்த்து வச்ச பணத்தை கூட தன் தங்கச்சி கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அருணோட அம்மா ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அருணுக்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, சீதா நீங்கள் 2 பேர் சொல்லுறது உண்மையா அப்படிங்கும்போது, ஆமத்த எங்கள் அக்காவுக்கும் எங்கள் மாமா முத்துக்கும் தனியாக இருக்கிறதுக்கு ரூம் எதுவும் இல்லை, அதனால் மாடியில் ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியலில் சேர்த்துட்டு இருந்தாங்க. அதை கூட எங்கள் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க. அதுபோக இப்போ ஏதோ சுருதி மூலமாக ஏதோ ஒரு டைரக்டர் மூலமாக ஏதோ படம் நடிக்காங்களாம். அதுக்கு எவ்வளோ பணம் எத்தனை வரும்னு தெரியல. ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அவங்க சிறுக சிறுக சேர்த்தது. எங்கள் மாமா எங்கள் கல்யாணத்துக்கு அங்கங்கே கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு நான் இப்போ தான் எனக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, கஷ்டப்படாதம்மா, நல்லவங்களுக்கு எதுவுமே ஆகாது. நான் கல்யாணத்தோடு அப்படியே பார்த்தேன். அந்த தம்பி எந்த அளவுக்கு கோவப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு குணக்காரனாக இருக்குது. கல்யாணத்தில் கொஞ்சம் சாப்பாடு மிஞ்சிச்சு. கல்யாண மண்டபத்துலேருந்து வெளியே ரோட்டில் போகிற ஒன்றுமில்லாதவங்களெல்லாம் கூப்பிட்டு நல்லா சாப்பிடுங்க வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு பந்தி வச்சது. எல்லோரும் சாப்பிட்டு மனநிறைவாக உங்களை 2 பேரும் வாழ்த்திட்டு போனாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சிட்டிக்குள்ளே எங்களுக்கு பெருசாக சொந்த பந்தம் கிடையாது. அருண் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒரு 50 ஆஃபீஸர் வந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய பெரிய அதிகாரிகள் பழக்கம் அருணுக்கு இருக்குது. எல்லாரையும் கூப்பிடல. சொந்த பந்தம்னா பெருசாக எதுவும் கிடையாது. உங்கள் குடும்பத்தை கல்யாணம் முடிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சொந்த பந்தம்னா இப்படி இருக்கணும், இவ்வளோ பேர் வராங்க. அதில் மீனாவோட அத்தை மட்டும்தான் சரியாக நடந்துக்கிடல, மீதி எல்லாருமே சூப்பராக நடந்துக்கிட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே முத்து மீனாட்ட தான் பேசுனாங்க. எல்லோரும் முத்தையும் மீனாவும் ரொம்ப பெருமையாக பேசினாங்க. அவங்க என்ன தான் பெருசாக படிக்காட்டிலும் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குதும், அதுபோக தான் உழைச்ச காசை எதுவுமே காசுன்னு பார்க்காம அந்த குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதும், பொண்டாட்டி விட தான் வீடுன்னு நினைக்கிறதும், இதெல்லாம் அந்த காலத்தில் பார்க்க முடியாது. உண்மையிலே அந்த முத்து தம்பி ரொம்ப சூப்பர் தம்பி. நான் தான் தப்பாக நினச்சிருந்துருக்கேன். டே யாருன்னு இன்னும் அப்படி இருக்காடா, அவரும் சோழப்பாடி அப்படிங்கும்போது, ஏம்மா சீதாவை கல்யாணம் முடித்து அந்த மணமேடையில் உட்காரும் போது தான் எனக்கும் தெரிஞ்சுமா, அதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு கோவக்காரன், படிக்காதவன், முரண்டுதனம் பிடிக்கிறவன், என்கிட்ட ஏட்டி போட்டி பண்ணுறவன், இருந்தாலும் சீதா மாமா ஆகிட்டார, நம்ம பொறுத்து தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே நல்லபடியாக தான்மா சொன்னாங்க. சீதா சொல்ல சொல்ல அவர் மேலே எனக்கு கூட கொஞ்சம் மரியாதையும் வருது. இவங்க அக்காலாம் பிடிக்காம தான் வாழ்க்கையை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த முத்தும் அப்பா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அக்காவை கல்யாணம் முடிச்சிருக்காரு. அந்த காலத்தில் சாத்தியமே இல்லைம்மா. யாருமே தனக்கு பிடிச்சமான கொஞ்சாதி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பல கனவு காண்பாங்க. அதே மாதிரி அக்காவும் அப்படி தான். ஆனால் அதெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாக எடுக்காமல் வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கல்யாணம் முடிக்கிறதுலாம் அந்த காலத்தில் சாத்தியமே கிடையாதும்மா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்டா அருணே, இன்னுமும் அவர் தான் உனக்கு அண்ணன். மீனா குடும்பத்தை, இந்த சீதா குடும்பத்தை உன் குடும்பமாக நீ நினைக்கணும். அவங்க தான் நம்ம சொந்த பந்தம். எல்லா நல்லது கெட்டத்துக்கும் அவங்கள கூப்பிடணும். அதே மாதிரி அவங்களுடைய நல்லது கெட்டத்துக்கெலாம் நம்ம கலந்துக்கிடணும்டா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா, அதுக்கு எனக்கு லீவு தான் தராங்களான்னு தெரில அப்படிங்கும்போது, இங்கே பாரு அருணே, நான் அவன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். அந்த வீட்டிலே நீ தான் சர்க்காரில் வேலை பார்க்குற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் முழுமையாக ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் நம்ம போகணும். அப்படி போக முடியல அப்படின்னா அப்பேற்பட்ட வேலையும் வேண்டாம்ப்பா. நம்மளுக்கு சிட்டிக்குள்ளே 2, 3 சொந்த வீடு இருக்குது. கிராமத்தில் கொஞ்சம் விவசாயமும் இருக்குது. அதை பார்த்தாலே நம்ம நல்லா இருக்கலாம். நமக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அருண் ஒரு மாதிரி ஆகிறாரு. ஏன்டா ஒரு மாதிரி ஆகிற அப்படிங்கும்போது, இல்லைம்மா இந்த வேலைக்காக ரொம்ப சாடப்பட்டு போயிருக்கேன். இந்த வேலையை ரொம்ப நான் நேசிக்கம்மா. இந்த வேலை தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கம்மா அப்படிங்கிறாங்க. டே அதனால் ஒன்றும் இல்லை. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, சீதா வீட்டுடைய விசேஷமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீ தான் நின்று செய்யணும். இவ்வளவு நாளும் அந்த முத்து தம்பி செஞ்சுருக்கு. இன்னுமே அதை நீ என்ன செய்யணும், பங்கெடுத்துக்கிடணும். நீனும் உன்னால் முடிஞ்சதை செய்யணும். சத்யா படித்து முடிச்சிட்டான், அவன் வீட்டில் இருக்கான். என்ன அவனுக்கு ஏதாவது வேலைக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் மாப்பிள்ளை, என் முஞ்சாதியோட தம்பி படித்து முடிச்சிட்டா, நல்லா பையன், வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, சரி அருண் என்ன சொல்லுதான் வைக்க அப்படின்னு சொல்லி போன வைக்காங்க. அப்போது அருண் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொந்தக்காரங்க வெளியூரில் இருந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எங்களெல்லாம் சொந்தமாகவே நீங்கள் நினைக்கல,
அருணுக்கு நான் கல்யாணம் முடிக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொன்னேன். அருணுக்கு சூப்பர் இடத்துல கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன். நல்லா படிச்சிருக்கான், நல்ல குடும்பம். நான் வந்து கிராமத்துக்கு வரமா கூட்டி வரேன் அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ அருணுக்கு அது காதில் கேட்குது. கேட்கும்போது சீதாட்ட வந்து சொல்லுதாங்க, சீதா, எங்கள் அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ முகமலர்ச்சியாக அம்மாவை பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்டா, நான் மருமகளை பார்க்கணும்டா, பேரம்பேத்தியை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் அப்போம்லாம் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம், நான் வேலை பார்க்குற வேலை சரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஒன்றா பார்த்த பிறகு எங்கள் அம்மா, ஏய் இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு தாண்டா மருமகளாக வரணும் அப்படின்னாங்க ஒரு நாள். அப்புறம் இந்த பொண்ணே தாண்டா மருமகளாக வரணும் இந்த வீட்டுக்கு அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதுனால நான் உன்னை பார்த்தேன், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கலலாம் சொல்லலை, பிடிச்சிருந்துச்சி. உன்னை தவிர வேறு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து உன்னை சுற்றி சுற்றி வந்தேன். அது போக வந்து அது எல்லாம் சரியாகவே வந்துருச்சு. உங்கள் மாமா கொஞ்சம் லேட் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக கல்யாணத்தை சூப்பராக பண்ணி வச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம்தான். நானும் இன்னும் அவர்கிட்ட வந்து பழைய மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன், நடக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்காங்கங்க, எங்கள் மாமா நிறைய விஷயத்தில் இறங்கி போக மாட்டார், இந்த விஷயத்தில் இறங்கி வந்திருக்காரு. நீங்கள் அவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் முறைக்கு அவருக்கு தம்பி தான், நீங்கள் வந்து அவர் சொல்ல கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி பார்த்துக்கிறேன், வேலைக்கு நல்லாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே சீத்தாட்டா அவங்க அம்மா சொல்லுதாங்க, ஏம்மா வேலை அப்படி தான் இருக்கும், லீவு சரியாக கிடைக்காது, அனுசரித்து போமா அப்படிங்கும்போது, அத்தை நான் விரும்பி தான் வந்தேன், அவர் என்ன வேலை பார்க்காரு, ஏது வேலை பார்க்காரு, அவங்க வேலை எப்படிப்பட்டதுன்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் வந்தேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, என்னக்கா பிஸியாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், ஃபோன் பண்ணலாம் நேரம் இருக்கா அப்படிங்கும்போது, ஏன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி சொன்னாங்க, நீங்கள் ஏதோ ஃபிலிமில் வந்து சின்னதாக நடிக்கீங்களா அப்படிங்கும்போது, அப்படி ஸ்ருதி தான் இது பண்ணது, பெரிய சம்பளம்லாம் பேசியிருக்குது, முடித்தா பெரிய சம்பளம் கிடைக்கும், அப்புறம் உனக்கும் உன் மாப்பிள்ளைக்கும் நாங்கள் நல்லாவே செய்வோம், கண்டிப்பாக வந்து கல்யாணத்தோட ஒன்று கம்மியான நகை போட்டோம், நிறைய நகை செஞ்சு போடணும்னு சொல்லி மாமா பேசிகிட்டே இருந்தார் அப்படிங்கும்போது, அக்கா இதெல்லாம் வேண்டாங்க்கா, ஏகப்பட்ட கடனை வாங்கி நீங்கள் வந்து எனக்கு இப்படி செஞ்சுருக்கீங்க, அதுவே எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏன் நீ சங்கடப்படுத, பிடிச்சமான வாழ்க்கைக்கு போயிருக்க, சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது சீதா அதையும் சொல்லுதாங்க. எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் இப்போ ஒரு சின்ன படத்தில் நடிக்காங்க, ஹீரோ ஹீரோயினா, அதில் கொஞ்சம் பணம் கிடைக்கும், அதுவும் எனக்கு செய்யணும்னு நினைக்காங்க அப்படிங்கும்போது எங்கள் அம்மாவுக்கு பயங்கர பூரிப்பாயிருது. ஷே, அவங்களுக்கு ஒன்றுமே வச்சுக்கிட்டுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்களே, இப்பேற்பட்டவங்களா இருக்காங்களா, இவங்கள போய் நம்ம தப்பாக நினச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்தது அவங்க அருணோட அம்மா. நேராக சொத்து பத்திரத்தை எழுத ஆள்கிட்ட போகிறாங்க, போய் இந்த மாதிரி எனக்கு 2 பையங்க, 2 பையங்களுக்கும் சரி பாதியாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு ஒரு பையன் தானே, அதுவும் வந்து அருண் தானே அப்படிங்கிறாங்க. அது என்னமோ சரிதான், அருண் பொஞ்சாதியோட அக்கா மாப்பிள்ளையும் என் பையன் மாதிரி தானே அப்படிங்கும்போது, ஆமாம் முறைக்கு இப்படி தான் வரும் அப்படிங்கிறாங்க. அந்த பையன் பேர் முத்து, அந்த பையனுக்கும் என் பையனுக்கும் சரி பாதியாக எழுதணும், இங்கே ஒரு 3 வீடு இருக்குது, என்ன அருண் வேலை பார்க்க ஒரு வீடு போதும், அந்த தம்பிக்கு 2 வீடு எழுதணும், கிராமத்தில் ஒரு 10 வயல் கிடக்கு, ஆளுக்கு 5 வயலில் எழுதணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அந்த சொத்தை மாற்றி எழுதி கொடுக்குறவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏம்மா இந்த காலத்தில் இப்படி ஒரு ஆளாமா அப்படிங்கும்போது, ஐயா என் பையனுக்கு வாழ்க்கையே சீதா தான் இருந்தான், சீதாவை வந்து அருண் கூட சேர்த்தது அந்த முத்து தம்பி தான், அதுபோக அந்த பையனுன்னு வச்சுக்கிட்டு இருந்த காசை, முக்கியமான காசு, அதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது, அவ்வளோ முக்கியமான காசு, அந்த காசை செலவு பண்ணி கடங்காவல் வாங்கி என் பையனுக்கு கல்யாணம் முடித்து வச்சு அழகு பார்த்துருக்காங்க. எனக்கு ஒரே கவலை, என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும், பொண்ணு அமைய மாட்டேங்க பொண்ணு அமைய மாட்டேங்கன்னு இருந்தேன். அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அந்த தம்பி, அவனும் என் பிள்ளை மாதிரி தானே. ஐயா வீட்டில் இருக்க கூட இடம் கொடுக்காம எங்கள் அம்மா ரொம்ப சங்கடப்படுத்தாங்க, பிள்ளையா கூட ஏற்றுக்க மாட்டேங்காங்க. எனக்கு ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளை இருந்தால் நான் நல்லா பார்த்துப்பேன், எனக்கு இதுதான் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, நீங்கள் எழுதுங்கய்யா அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருந்தாங்க. இங்கே பத்திரத்தை எழுதி வாங்கியிருந்தாங்க. எழுதி வாங்கிட்டு அருணை ஸ்டேஷனில் பார்க்க போகிறாங்க. அம்மா இன்னும் எங்கே வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் அருண், அம்மா சொல்லுது எல்லாம் செய்யுது எல்லாமே சரி சரின்னு சொல்லுவியே, நான் ஒன்று செஞ்சுருக்கேன், அம்மா மேலே கோவப்பட மாட்டேயே அப்படிங்கிறாங்க. அம்மா நீ எது சொன்னாலும் செஞ்சாலும் நான் கோவப்பட மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அந்த முத்து உனக்கு அண்ணன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அவனை வந்து முத்து தம்பியை வந்து என் பையனை ஏற்றுக்கலாமாடா அப்படிங்கும்போது, அம்மா இதில் என்னம்மா இருக்குது, ஏற்றுக்கலாமா அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு இருக்க சொத்தை 2 பேருக்கும் பாதியாக வச்சுருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டாருன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன், என்னடா அம்மா தப்புன்ட்டு நினைக்கியா அப்படிங்கிறாங்க. அம்மா ஒன்றுமே இல்லை, அவர் நினைக்கும் போது கூட கொஞ்சம் மரியாதை தான் வருது,
அவருக்காக எதையுமே சேர்த்து வைக்காம தான் பொண்டாட்டி குடும்பம், தான் குடும்பம்னு சொல்லி செலவு பண்ணிட்டு சந்தோஷமா ஹேப்பியா இருக்கார்ல. அப்பேற்பட்டவன் எனக்கு அண்ணனா இருந்தா சந்தோஷம் தான். அதனால ஒண்ணுமே இல்ல. ஆனா நீ குடுத்த சொத்த வாங்குவாராம்மா? எனக்கு அதான் டவுட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. யாரும் உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? அப்படிங்கிறேன். ஏம்மா சந்தோஷம் தான். நம்மளுக்கு ஒரு ஆள் செஞ்சா நீ அம்மா பல மடங்கா செய்யணும்னு தானே சொல்லுவீங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிறாரு அருண். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.